தற்போதைய அண்மை செய்தி, பாரபட்சமான பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக கூறி இந்தியா கூட்டணி எம்பிக்கள் தற்போது நாடாளுமன்ற வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். நாடாளுமன்ற வளாகத்தில் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் தற்போது போராட்டம் நடத்தி வருகின்றனர். பாரபட்சமான பட்ஜெட் என்று கண்டன கோஷங்களை எழுப்பி தற்போது இந்த இந்தியா கூட்டணி எம்பிக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் காட்சிகளை நாம் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். பாரபட்சமான பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக கூறி இந்தியா கூட்டணி எம்பிக்கள் தற்போது நாடாளுமன்ற வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஆண்டன். வணக்கம் ஆண்டன், கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. அதான் நேற்று நாடாளுமன்றத்தில் மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. நிர்மலா சீதாராமன் பட்ஜெட்டை தொடர்ந்து 7வது முறையாக தாக்கல் செய்திருந்தார். இந்த சூழ்நிலையில் தான் எதிர்க்கட்சிகள் அந்த பட்ஜெட்டுக்கு எதிராக தற்பொழுது அவர்கள் நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் தற்பொழுது போராட்டம் நடத்தி வருகின்றார்கள். இந்தியா கூட்டணியைச் சேர்ந்த பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்கள் அனைவரும் சேர்ந்து தற்பொழுது அங்கு போராட்டம் நடத்தி வருகின்றார்கள். மத்திய அரசுடைய பட்ஜெட்டுக்கு அவர்கள் ஏற்கனவே நேற்றைய தினமே மிகவும் கடுமையான ஒரு எதிர்ப்பு தெரிவித்திருந்தார்கள். இந்த பட்ஜெட்டானது ஒருதலைபட்சமான ஒரு பட்ஜெட்டாக இருப்பதாக அவர்கள் சார்பில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்றது. கூட்டணி கட்சிகளை, அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய அந்த கூட்டணி கட்சிகளை திருப்திப்படுத்துவதற்காகவே பாஜக அரசு இது போன்ற ஒரு பட்ஜெட்டை தாக்கல் செய்திருப்பதாக அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கின்றார்கள். இந்த பட்ஜெட்டை பொறுத்தவரையில் பிற மாநிலங்கள் புறக்கணிக்கப்பட்டிருப்பதாக அவர்கள் சார்பில் கூறப்பட்டிருக்கின்றது. ஆந்திரா, பீகாருக்கு மட்டும் பட்ஜெட்டில் சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியிருக்கின்றார்கள். ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்காக இந்த நோக்கத்துடனேயே இந்த பட்ஜெட் தயாரிக்கப்பட்டிருப்பதாக அவர்கள் சார்பில் எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியிருக்கின்றார்கள். எனவே இதுபோன்று பிற மாநிலங்கள் புறக்கணிக்கப்படுவது கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது என்று அவர்கள் சார்பில் குற்றம் சாட்டப்படுகின்றது. அத்தகைய சூழலில் இந்த பட்ஜெட்டை தாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அவர்கள் கருத்து தெரிவித்திருந்த சூழ்நிலையில் தான் நேற்று அவர்கள் சார்பில் அவசரமாக கூடி அடுத்த கட்டமாக என்ன போராட்டம் நடத்துவது என்பது தொடர்பாக அவர்கள் கூடி இந்திய கூட்டணி கட்சித் தலைவர்கள் ஆலோசனை மேற்கொண்டனர். அதன் அடிப்படையில் தான் இன்றைய தினம் தற்பொழுது நாடாளுமன்றம் தொடங்க இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது அவர்கள் அங்கு நாடாளுமன்ற வளாகத்தில் போராட்டம் நடத்தி வருகின்றார்கள். கைகளில் பதாகைகளை ஏந்தி அவர்கள் தற்பொழுது அங்கு கோஷமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மத்திய பட்ஜெட்டுக்கு எதிராக ராகுல் காந்தி, சோனியா காந்தி உள்ளிட்டோர் அந்த போராட்டத்தில் தற்பொழுது கலந்திருப்பதை நீங்கள் காணலாம். அனைத்து மாநிலங்களையும் ஒருதலைபட்சம் இல்லாமல் அனைத்து மாநிலங்களையும் ஒன்று போல நடத்த வேண்டும் என்று அவர்கள் சார்பில் அந்த பதாகைகள் ஏந்தி தற்பொழுது போராட்டம் நடத்தி வருகின்றார்கள். மத்திய பட்ஜெட்டில் பிற மாநிலங்கள் புறக்கணிக்கப்பட்டிருப்பதாக அவர்கள் சார்பில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்றது. நாம் குறிப்பிட்டது போல தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளை திருப்திப்படுத்தும் நோக்கத்திலேயே இந்த பட்ஜெட் ஆனது தயாரிக்கப்பட்டிருப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் இந்த பட்ஜெட் மீதான விவாதமானது நடைபெற இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எதிர்க்கட்சிகள் கண்டிப்பாக அவர்கள் இந்த நாடாளுமன்றத்தில் எந்த பிரச்சனையை எழுப்பலாம் என்று அவர்கள் ஏற்கனவே தொடர்ந்து திட்டமிட்டுக் கொண்டிருந்தார்கள். ஏற்கனவே நீட் விவகாரம் சார்பில் அவர்கள் சார்பில் போராட்டம் நடத்துவதற்கும் நாடாளுமன்றத்தில் தொடர்ந்து குரல் எழுப்புவதற்கும் அவர்கள் சார்பில் திட்டமிடப்பட்டிருந்தது. இந்த சூழ்நிலையில் நீட் விவகாரம் தொடர்பாக நேற்று உச்சநீதிமன்றமானது மறுதேர்வு நடத்த முடியாது என்று உத்தரவிட முடியாது என்று உச்சநீதிமன்றம் நேற்று உறுதிபட தெரிவித்துவிட்டது. இது போன்ற ஒரு சூழ்நிலையில் நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் இந்த பட்ஜெட் விவகாரம் பெரிய அளவில் எதிரொலிக்கும் என்று எதிர்பார்க்கலாம். அது மட்டுமல்லாமல் நாம் பார்த்தது போலவே பிற விவகாரங்களையும் அவர்கள் எழுப்புவதற்கு திட்டமிட்டிருக்கின்றார்கள். இது போன்ற சூழ்நிலையில் தான் நேற்றைய தினம் மத்திய அரசு தாக்கல் செய்த முழுமையான பட்ஜெட் எதிர்ப்பு தெரிவித்து தற்பொழுது இந்திய கூட்டணி கட்சியினர் தற்பொழுது நாடாளுமன்ற வளாகத்தில் அவர்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருப்பதை நாம் காணலாம். தகவல்களுக்கு நன்றி ஆண்டன்.